கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அந்த நாத்தனா 4 பேர் எனக்கு அங்க அந்த நகையை நான் கேட்க போய் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நாத்தனார் என்னை அடிச்சிட்டாங்க, தாலி செயின்லாம் எடுத்துட்டாங்க. அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அவங்கள விசாரிச்ச உடனே இவர் வந்துட்டு எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னோட வந்துட்டோம். இங்க நாங்க மெட்ராஸ்ல தங்கி இருந்தோம், வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் வீட்டுல மருந்து குடிச்சு இறந்துட்டார் மேடம். இருக்க மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு அம்மா வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல எங்க வீட்டுக்கிட்டே மில்லு இருக்குது, அங்க வேலைக்கு போனேன் மேடம். வேலைக்கு போன இடத்துல இவர் வந்து கார்த்திக்ன்ற ஒரு வேலைக்கு வந்தார் மேடம். வேலைக்கு இப்படி போகுதா? அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட பேசினார் மேடம். நான் அவர்கிட்ட பேசல. அவர் தான் வந்து என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் மேடம். நான் சடங்கான பொண்ணு நினைச்சு அவர் கேட்டிருந்தேன். சரின்ட்டு நம்பிதான். எவ்வளவு நாள் உங்க புருஷன் இறந்து எவ்வளவு நாள் கழிச்சு இவரை மீட் பண்ணீங்க? 3 மாசம் கழிச்சு மேடம். இறந்து போய் 3 மாசத்துலயே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி பேசுறதே தப்பா சரியா என்ன நினைக்க? எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அது எங்க அம்மா உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் இப்போ வீட்டுல தெரியாம வீட்டுல சமாதானம் இல்ல மேடம். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா ஃபர்ஸ்ட் என்ன வேண்டாம்னு தான் சொன்னாங்க. வேண்டாமா, இந்த பையன் என்ன பார்க்க சரியில்லை என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க பண்ணாங்க மேடம். கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கேயே ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போகவும் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அங்கேயே குழந்தைய வாங்கி எங்க அம்மாட்ட கொடுத்தவர் தான். இனிமேல் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு என்ன கொடுமை கேட்டாங்க. ஒரு மாசம் தான் மேடம் நாங்க சந்தோஷமாவே இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் மேடம் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு. என்ன பிரச்சனை? சந்தேகப்படுறாரு மேடம், ரொம்ப சந்தேகம். குடிச்சிட்டு வராரு, தினைக்கும் குடிச்சிட்டு வராரு, கஞ்சா அடிக்கிறாரு. கண்டிப்பா வேலைக்கு போறாருமா? அவர் எலக்ட்ரிஷியன் வேலைக்கு பார்த்தா. என்னாச்சு உங்க மதுரா கோச் ஜாப்? நீங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா? அதான் வேலை கல்யாணம் முடிஞ்சோடனே நிப்பாட்டிட்டாங்க மேடம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு இருக்கு. அவர் அங்க ஒரு பொண்ணோட பழக்கமாயிட்டாரு. அந்த பொண்ணோட பழக்கமாயி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் செல்லுல பாத்துட்டேன் அந்த பொண்ணோட போட்டோ. அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்த அபாசமா பேசின ரெக்கார்டு எல்லாமே இவரே வந்து அந்த அடங்கப்பா மிரண்டு இது பண்ணிச்சுன்னா அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்றதுக்காக செல்லுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. நான் அதை கேட்டுக்குங்க, ஜாகிரதையா இருக்கணும். ஆரிய மூஞ்சி துப்பிட்டா. என்னன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்கிட்ட என்னது பிரச்சனை இருக்கா? இல்ல மேடம், மாமனார்ட்ட இருந்து பிரச்சனை. மாமனார்கிட்ட இருந்தா என்ன பிரச்சனை? அவர் பையனோட தப்புகள்னால அவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப டார்ச்சர் பண்றாரு மேடம். என்ன டார்ச்சர் பண்றாரு? செக்ஸ் டார்ச்சர் தான் மேடம் பண்றாரு. என்ன தேடுறாங்க? என்கிட்ட ஓப்பனாவே கேட்கிறாரு மேடம். பையனா இப்படி இருக்கான்ல, நீ ஏன் இப்படி இருக்க, நீ என்னோட ஒத்துழைச்சுக்கோ, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன், வீட்டுல நகை நெட்டெல்லாம் இருக்கு, உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு என் ஓப்பனாவே சொல்றாரு மேடம். யாரா இவங்க எங்கிருந்து வந்துக்கிறாங்க? இவர் வந்து அந்த விஷயத்தையே கேட்காம நீ அவன் பார்த்து உன்னை ஆசைப்படுற மாதிரி நீ என்னென்ன பண்ணையோ, நீ எப்படி சேலை கட்டிட்டு போனையோ, நீ எப்படி அவனை பார்த்து என்ன இது கொடுத்தியோ, அதனாலதான் அவன் உன்னை இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு எப்படி கோர்த்து விடுது. 2வது விஷயம், நீ மாமனாரை பத்தி சொன்னல, அது வந்து அவர் இப்ப கூப்பிட்டு கேட்டா நீ சொல்லுவியா அவருக்கு? நேரம் நான் சொல்லுவேன் மேடம். சாம்பார் அப்ப எனக்கு அவர் கேட்டது அவர் என்னென்ன பண்ணாருன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் மேடம். அந்த 4 புருஷனுக்கு இது வரைக்கும் தெரியாது, எங்க வீட்டுக்கு தெரியாது மேடம். புரியல, இப்ப புரியுது. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் சினிமா கொட்டையில கூலி வேலை பாக்குறேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. படம் எல்லாம் பாப்பீங்களா? படம் பார்த்துக்கிட்டு கேடு வேலை பொருவா எல்லா வேலையும் பார்த்துக்கிறது நான். சிந்து சமவெளி படம் பாத்தீங்களா? சிந்து சமவெளி படம் பாத்தீங்களா? அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பாக்குறேன். அதோட கதை என்ன தெரியுமா? மாமனார் வந்து மருமகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது. அந்த பழக்கங்கள கிடையாது எனக்கு. கிடையாதுங்களா? நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்கிட்ட கேட்கலாமா? என் பொண்ணு மாதிரி தான் நான் பாக்குறேன். என்கிட்ட பதிலே சொல்ல வேண்டாம், எனக்கு எங்க தெரியும். அப்பா இப்படி என்கிட்ட நடந்துக்கல. நான் அதெல்லாம் நடக்கல. பையனும் சரியில்லை எனக்கு. நீங்க என்கிட்ட இந்த கேட்கல. மாதிரி அழுது இந்த மாதிரிலாம் அவங்க என் மனசு வேதனை எனக்கு தான் தெரியும். அது வந்து பகவான் இருக்காரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற தெரியும். நீ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பள்ளி அவதூறா சொல்லக்கூடாது, அது தப்பு. நான் என்னைக்கு நான் பொண்ணை இழந்தவேன், என் பொண்ணு மாதிரிதான் உன்னைய பாவிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் அபாண்டமா தப்பு இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? நீங்க என் கூட நீ இனிமேல் என்ன சாதிக்க போறா, உனக்கு எது குறைஞ்சிட போறா, நீ கூட நான் உனக்கு செய்யறேன் வாங்குறேன், நீங்க ஒண்ணுமே செய்யலையா? மாதிரி எல்லாம் நான் சென்னதே இல்ல. அது வேற வாயி, இது நார வாயி. என் பாவம் உன்னைய சும்மா விடாது. என் பாவம் உங்களை சும்மாவே விடாது. நல்லபடியா சொல்றேன். நான் தப்பு
தப்பு செஞ்சேன்னா உங்க பையன் 1000 தப்பு செஞ்சாரு. இங்க இருந்து போற ஊருக்கு போற வழியிலேயே எனக்கு 2 நாள் ஆகி உங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இவர் பண்ணாரு மேடம். இவர் தப்பான எண்ணத்துலதான் என்னை பார்த்தாரு, என்கிட்ட பேசினாரு. இவர் வந்து இப்ப மறைக்கிறாரு. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. உன்னை உங்க பொண்ணு மேல சத்தியமா சொல்லுங்க. என் பொண்ணு மேல சத்தியமா? நீங்க என்கிட்ட எந்த ஒரு ஆபாசமும் நீங்க பண்ணல. நான் சத்தியமா நீங்க எல்லாம் என்னை தொடல. தலை வலிக்குதா? தலை வலிக்கு. என்கிட்ட காசு வாங்கும் போது எனக்கு எத்தனை இதெல்லாம் என்ன கொடுமை சரவணன். ஒரு விஷயம் கேட்கலாமா? மருமக வந்து முத்தம் கொடுக்கறது வரை நின்னுட்டா இருந்தீங்க? இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல திரும்ப பிச்சாக்க. அப்படி எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. வந்து முத்தம் கொடுத்தேன். நான் சொல்லுங்க. அசிங்கமா பேசாதீங்க. இந்த சாமி பொதுவாக ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, சாமி எல்லாம் இருக்காதீங்க. மகள மாதிரி நினைக்கிறீங்க. மகள அவளை உட்கார வச்சு நீங்க இப்படி இந்த வார்த்தை பேசுறீங்களே. இல்லைங்க மேடம், அந்த பாப்பா போய் சொல்லுது மேடம். பெத்த பொண்ணு மாதிரி நான் நினைக்கிறேன். இங்க வந்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இல்லம்மா, பெத்த பொண்ணு மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லாதீங்க. வீட்டாளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லுங்க மேடம். உங்க பண்ணிக்கிறேன். இந்த பொண்ணு கிட்ட தப்பான முறையில நடக்க பார்த்தனா இந்த பொண்ணு சொல்லுது. இடத்துல நடக்குமா? மருமக வந்து மாமனாருக்கு முத்தம் கொடுப்பாளா? இவர் நின்னு காட்டி கொடுப்பாராம். தப்பான முறையா இது என்ன பிரமாதம்? இது விட பெச நடக்குது. அந்த மாதிரி இந்த பிள்ளை பண்ணுச்சா? காசு கொடுத்தது இப்படியே நீங்க கொடுத்துட்டு போயிருச்சு. என்கிட்ட என்ன சொன்னீங்க? கண்ணத்துல சொன்னீங்க. இங்கேதான் கண்ணத்துல சொன்னீங்க என்கிட்ட. இது உலக நடிப்புடா சாமி. உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? நீ என்கிட்ட ஹோட்டல் வச்சு போய் எதுவும் குறைஞ்சு போயிருமா, எனக்கு கொடு, நான் உனக்கு காசு பணம் தாரேன், நான் வீட்டுல இருக்க நான் எடுத்தாரேன்னு சொன்னாரு. ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போய் சொல்ல மாட்டான். இங்க பாருப்பா, உன் மேல ஒரு தப்பான ஒரு விஷயத்த அவ சொன்னா நீ என்ன பண்ண? எப்படி கொதிச்சு போய் ஏந்திருப்ப நீ? கண்டிப்பா. அவர் வந்து என்னவோ கதை சொல்ற மாதிரி பேசுறாரு. ஜஸ்ட் 1 மினிட் மேம். அந்த மாதிரி வந்து அவர் வந்து கேட்டிருக்க மாட்டாப்ல. ஏன்னா எனக்கு இதுவும் அவர் பொண்ணு மாதிரி தான் வந்து எங்க அப்பா பாத்துருக்காரு. எனக்கு வந்து எங்க அக்கா என்னப்பா பேசுற? வாய்ப்பு இல்ல ராஜா. ஒரு நாள் அப்படி வந்துட்டே இருக்கே, எங்களுக்கே கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. அப்பா பொண்ணு, மாமனார் மருமக, இது வந்து நமக்கு கேட்க கூட முடியாது, வாயில சொல்ல முடியாத ஒரு விஷயம். இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா.